அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய சம் 10th கிளாஸ் மேக்ஸ்மா எக்ஸாம்பிள் 2.34 ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு 3 மற்றும் முதல் 13 உறுப்புகளின் கூடுதல் 234 எனில் கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் மற்றும் முதல் 21 உறுப்புகளின் கூடுதல் காண்கன்னு சொல்கிறோமா. முதல்ல நம்ம பார்ப்போம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு 3. கூட்டுத்தொடர் வரிசை கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு, அதுக்கு ஃபார்முலா என்னது? Tn = a + n-1d. இதுதான் முதல் ஃபார்முலா. இதில் 13வது உறுப்பு n = 13. அப்போ t 13, n இருக்க இடத்துல 13 போட்டுவிட்டு a + 13 - 1 × d. 13வது உறுப்பு 3. அப்போ இந்த 13வது உறுப்பு 3. அப்போ t 13 உறுப்பு 3. ஸோ 3. அப்போ t 13 3. ஓகேவா? 13வது உறுப்பு 3 இவனே கொடுத்துருக்கா. அப்போ t 13 3. ஸோ a + 12d. ஓகேம்மா? இது ஃபஸ்ட் இதுவரை கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு 3 மற்றும் முதல் 13 உறுப்புகளின் கூடுதல் முதல் 13. அப்போ முதல் 13 உறுப்புகளின் கூடுதல் முதல் 13 உறுப்புகளின் கூடுதல் 234. இதுக்கு ஃபார்முலா என்னது? முதல் n உறுப்புகளின் கூடுதல் ஃபார்முலா என்னது? Sn = n/2 2a + n-1 × d. அப்போது இதில் என்ன, இது ஜெனரல் ஃபார்முலா. இதில் பாருங்கள், முதல் 13 உறுப்புகளின் கூடுதல். அப்போ Sn S13 = 234. ஓகேவாம்மா? அப்போது இதில் n 13 வருது. அப்படி தானேம்மா? S13 234. முதல் 13 உறுப்புகளின் கூடுதல் 234. ஓகேம்மா? இதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். S13 = n இருக்க இடத்துல 13/2 2a + 13 - 1 × d. ஸோ S13 234 = 13/2 2a + 12d. ஸோ இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிச்சோம்னா 4. இங்கே மல்டிப்ளை 2 × 234 = 13 கிராஸ். ஓகேவாம்மா? 12a + 12a இல்லை 2a 2a + 12d. ஸோ இது மல்டிப்ளை பண்ணிச்சோம்னா 4 6 8 = 13 2a + 12d. So that is equal to 4 6 8 / 13 இங்கே வச்சுமே டிவிஷன் வரும். 2a + 12d 13ஆல் டிவிஷன் பண்ணிச்சோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 36. ஓகேவாம்மா? 36 = 2a + 12d. இப்போ நமக்கு ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்கான்? இப்போ நம்ம இதுவரை கண்டுபிடிச்சிருக்கோம். முதல் 13 உறுப்புகளின் கூடுதல் 234. அப்போது என்னெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு 3 =
A3 equal to A plus 12D. அது வந்து ஃபஸ்ட்டு. ஓகேவா? நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு 3 equal to A plus 12D. ஓகேவா? இப்போ இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்லம்மா, முதல் 13 உறுப்புகளின் கூடுதல் 234. அதை அப்படி சிம்பிளிஃபை பண்ணி என்ன கிடச்சிருக்கு? 36 equal to 2A plus 36 equal to A plus 12D. இது வந்து 2. இப்போ என்ன கேள்வி? இந்த எண்ணில் கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் மற்றும் முதல் உறுப்பு. பொது வித்தியாசம் அதாவது டி கேட்டிருக்கோம். டி அண்டு முதல் உறுப்பு ஏ. இந்த 2 கேட்டோம். அப்போ இந்த 2 சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போமா? சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தா என்ன ஆன்சர் கிடைக்கும்? பாருங்க, A plus 12D equal to 3, 2A plus 12D equal to 36. இது எல்லாத்தையும் கழிப்போமா? மைனஸ் என்ன வரும்? மைனஸ் ஏ. இது ப்ளஸ் 0 ஈக்குவல் டு மைனஸ் 33. இந்த சிம்பிள் எல்லாத்தையும் மைனஸாக மாற்றிட்டு கழிக்கணும். அப்போ ஸோ ஏ ஈக்குவல் டு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 33. ஸோ ஏ வந்து 33 இருந்தால் ஏ ஈக்குவல் டு 33 புட் இன் ஈக்குவேஷன் 1. இதில் ஏயை சப்ஸ்டியூட் பண்ணுமா? 3 ஈக்குவல் டு ஏ வந்து என்னது? 33 ப்ளஸ் 12D. அப்படி தானம்மா? ஏ வந்து 33 வந்து இந்த ஈக்குவேஷனில் போடுறோம். ஸோ 3 மைனஸ் 33 ஈக்குவல் டு 12D. ஸோ மைனஸ் 30 ஈக்குவல் டு 12D. ஸோ D ஈக்குவல் டு மைனஸ் 30/12. அது வந்து 15. அப்புறம் மறுபடியும் 3 வந்து 5/2. ஸோ ஆன்சர் வந்து டி வந்து என்னமா வரும்? ஆன்சர் மைனஸ் 5/2. டி ஈக்குவல் டு மைனஸ் 5/2. ஓகேவாம்மா? இப்போ நம்ம கேள்வி வந்து என்னது? பொது வித்தியாசம் வந்து மைனஸ் 5/2, ஏ வந்து 33. அக்கடத்தில் என்னன்னா ஃபஸ்ட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு, பொது வித்தியாசம் முதல் கண்டுபிடிச்சாச்சு. மூன்றாவது என்ன? 21 உறுப்புகளின் கூடுதல் காண்க. ஸோ 21 உறுப்புகளின் கூடுதல்னா இப்போ அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. கூட்டுத்தொடர் வரிசையின் கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் எண் கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல். அது வந்து Sn ஈக்குவல் டு n/2 2a ப்ளஸ் n-1 என்று டி. ஓகேவாம்மா? இதுதான் என்னது ஃபார்முலா. இதிலிருந்து 21 உறுப்புகளின் கூடுதல் காண்க. அப்போ n வந்து எவ்வளவு? n வந்து 21, a வந்து 33. அப்படி தானம்மா? a வந்து 33, d வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? d வந்து மைனஸ் 5/2. எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுமா? ஸோ Sn ஈக்குவல் டு n வந்து 21/2. 2 இன்ட்டு a வந்து என்னது? 33 ப்ளஸ் nக்கு என்னது? 21 மைனஸ் 1. d வந்து என்னது? மைனஸ் 5/2. எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். 21/2. இது வந்து 66. 20. இந்த மைனஸ் வந்து இங்கே வந்துடுது. ஸோ இது மைனஸ். அப்படி தானம்மா? மைனஸ் இங்கே 21 மைனஸ் 1 20 இன்ட்டு 5/2. 2னா கேன்சல் ஆனால் 10. ஓகேவாம்மா? ஸோ தட் இஸ் 21/2. 66 minus 10 into 5, that is 50. So that is equal to 21/2 into
that is 16, 8, 168. SNE வந்து என்னமா ஆன்சர் வந்திருக்கு 168. முதல்ல இந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் நல்லா பாருங்கம்மா. என்ன செய்யணும், ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு 3 மற்றும் முதல் 13 உறுப்புகளின் கூடுதல் 234 எனில் கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் முதல் 21 உறுப்புகளின் கூடுதல் காண்க. ஃபஸ்ட்டு கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு என்னது, அதுக்கு ஒரு ஃபார்முலா எழுதுகிறோம். Tn = a + n - 1 × d, அதாவது n = 13. இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. அடுத்து முதல் 13 உறுப்புகளின் கூடுதல் என்னது 234. 234க்கு வந்து நம்ம என்ன இருக்கலாமா, முதல் 13 உறுப்புகளின் கூடுதல் Sn = n/2 2a + n - 1 × d. 13ன்னா என்ன இருக்குமா, S13 = 234. n வந்து 13. அதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி 36 = 2a + 12d கண்டுபிடிச்சிட்டு ஏற்கனவே கண்டுபிடிச்சோம்ல 3 = a + 12d, 36 = 2a + 12d. இது ரெண்டையும் நல்லா சிம்பிளிஃபை பண்ணி ஏ ஆன்சரும் டி ஆன்சரும் கண்டுபிடிச்சிட்டு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் n உறுப்புகளின் கூடுதல் இந்த ஃபார்முலாவை எழுதி ஏ டி 21 உறுப்புகள், n வந்து 21, அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்து Sn = 168ன்னு சொல்லி நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் 1 டைம் 2 டைம் என்ன செய்யணும், ஓட விட்டு படிக்கணுமா. ஒரு நோட்டை எடுத்துகிட்டு ஒரு பெண்ணை எடுத்துகிட்டு பக்கத்தில் வச்சு என்னை மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி நீங்கள் மறுபடியும் வீடியோவை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படித்தா உங்களுக்கு நல்லா புரியுமா. ஓகேவாம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.